கிளாஸ் 3 இந்த வீடியோவில் வந்துட்டு செயின் ஸ்டிச் எப்படி வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி போடுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், டிப்ஸும் கொடுத்துருக்கேன். எண்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், லாஸ்ட் வீடியோஸில் வந்துட்டு நம்ம எப்படி ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பார்த்தோம். ஸ்கொயர், அப்புறம் வந்துட்டு மேங்கோ ஷேப், லீஃப் ஷேப்லாம் பார்த்தோம். ஸோ கார்னர்ஸ்லாம் எப்படி போடுறது சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இவ்வளோ நாள் வந்து ஜரி த்ரெட்டில் வச்சு கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. செயின் ஸ்டிச் நல்லா வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா? கொஞ்சம் நல்லா அந்த செயின் ஸ்டிச் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஜரி த்ரெட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சில்க் த்ரெட் போடும்போது நூல் கட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இதில் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சில்க் த்ரெட் எப்போவுமே வந்துட்டு நம்ம சிங்கிளாக யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம வந்து முதல் சீவிங் த்ரெட் வச்சு நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா, அதுக்கு சிங்கிளாக யூஸ் பண்ணுவோம் கற்றுக்கும் போது. அப்புறம் ஜரி த்ரெட்டும் வந்து சிங்கிளாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டுருக்கும். இப்போ வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது டபுளாக தான் யூஸ் பண்ணணும். ஆல்வேஸ் டபுளாக தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அது எப்படி டபுளானா ஒன்றும் இல்லை, இது வச்சுட்டு ஓகே. இப்போது 2 நூலாக எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு ஒரு எண்டு வந்து நாட் போட்டுக்கோங்க. கீழேருந்து மேலே நூல் மேலே வராத மாதிரி பெரிய நாட்டாக போட்டுக்கோங்க. முடிச்சு. சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டார்டிங் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா டபுள் த்ரெட் இவ்வளோ நேரம் வந்து நம்ம சிங்கிளாக வச்சு பண்ணிட்டு இப்போது டபுள் த்ரெட் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாகிடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு குத்திட்டு கீழே சுற்றி மேலே இழுங்க. அப்புறம் குத்தி மேலே சுற்றி நம்ம பக்கம் திரும்பி இழுங்க. இப்போது நம்ம இன்னொரு இதில் என்னென்னா, இதில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது நூல் கட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கட் ஆகாமல் இருக்கணும்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ரைட் ஹேண்டும் சரி லெஃப்ட் ஹேண்டும் சரி ஈஸியாக கீழே சும்மா நூல் கொடுங்க, ஈஸியாக எடுங்க. ரொம்ப பிடிச்சி அழுத்தியெல்லாம் எடுக்க வேண்டாம், நார்மலாகவே எடுங்க. எதுக்கான நான் ஸ்டார்டிங் எல்லாமே கற்றுக்கும் போது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தான் எடுப்பாங்க. நூல் இழுக்கும், நூல் கட் ஆகும், அதெல்லாம் காமன் தான். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடும். திருப்பிக்கோங்க, ட்விஸ்ட், அப்புறம் ஃபார்வர்டு. சுற்றுங்க, கீழே சுற்றுங்க, மேலே எடுக்கும்போது ட்விஸ்ட், அப்புறம் ஃபார்வர்டு. சுற்றுங்க, ட்விஸ்ட், அப்புறம் ஃபார்வர்டு. நூல் கட் ஆகும், நீங்கள் கண்டிப்பாக அது கட் ஆகும். ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கட் ஆகும். ஸோ நீங்கள் கட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் திருப்பி அதே மாதிரி எடுத்து அகெயின் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த இடத்துல கட் ஆனதை அப்படியே விட்டுடுங்க. திருப்பி வந்து இன்னொரு முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து இழைலாம் பிரியும். நூல் வந்து சில நூல் பிராண்ட் சரியே இல்லைன்னா இழைலாம் பிரியும். இந்த சிங்கிள் நூலே வந்து டபுளாக பிரியும். இது பிடிச்சி இருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நூல் கட்டாகவும் வரும். கட் ஆகிடுச்சுன்னா பயப்படாதீங்க, என்னடா நம்மளுக்கு கட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ இன்னும் நம்ம எண்ட் நாட் கற்றுக்கல இல்லையா? ஸோ எண்ட் நாட் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா வந்து எப்படி அந்த லாஸ்ட்டில் வந்து எண்டு பண்ணுறதுன்னா, இப்படி எடுத்துகிட்டு லாஸ்ட் குரூப்பை எடுத்துகிட்டு ஒரு கட் பண்ணிவிடுங்க. கட் கொடுத்துட்டு கீழே இப்படி பிடிச்சிக்கோங்க. கீழே இது ஹூப் வச்சு அதை அப்படியே இழுத்துக்கோங்க. கீழே இழுத்துடுங்க. நூலை கீழே எடுத்துட்டிங்கன்னா அது போயிடும். ஸோ அது நீங்கள் வந்து எண்ட் நாட் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எண்டில் வந்து நான் உங்களுக்கு ஒரு டிப் தரேன். ஸோ இந்த எண்ட் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அந்த என்ன டிப்புன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ ஃபார்வர்ட் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஹூக் வந்து இந்த பக்கம் இருக்குது. ஓகே, நம்ம மேலேருந்து கீழே வரும்போது ஹூக் வந்து இந்த பக்கம் இருக்கணும், நம்ம பக்கம் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ ஹூக் மேலே தான் இருக்குது. ஸோ குத்திட்டு வியூவர்ஸ், செயின் ஸ்டிச் சரியாக புரியலன்னா இந்த வீடியோவில் நீங்கள் கிளாஸ் 1ல் வந்துட்டு நான் நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா புரியும். அந்த வீடியோவோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் லாஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னென்னா வந்து இப்போது இந்த எப்போவுமே டபுள் ஸ்ட்ரெயின் தானே நம்ம எடுப்போம், டபுள் த்ரெட்டாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா சில்க் த்ரெட் ஒர்க் போடும்போது. ஸோ நம்ம இதில் ஒரே நூல்லேருந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுக்கும்போது நீங்கள் இது வரைக்கும் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ ஒரு எண்டில் வந்து இது முடிஞ்சிடும். ஸோ அந்த இடத்துல மறுபடியும் நீங்கள் வந்துட்டு ஒரு நாட் போட வேண்டியதாக வரும்.
ஓகேங்களா. ஸோ நாட் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் இதில் ஃபோல்ட் பண்ணாமல் 2 கண்டா வாங்கிக்கோங்க. 2 நூல் கண்டா வாங்கிட்டு ஒரு ஒர்க் பண்ணும்போது, ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க, 2 நூலாகவே வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒர்க் போட இந்த நூல் முடியிற உங்களுக்கு முடியே வந்து நீங்கள் பண்ண வேண்டியதே இல்லை. நீங்களாக வந்து அந்த டிசைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு முடிச்சிக்கலாம் நாட் போடுறது தவிர, இந்த நூல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் போட. ஓகேங்களா. அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இது வந்து கீழே வந்து வச்சுட்டு போடுவீங்க இல்லையா. ஸோ கீழே வைக்கும்போது ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சிங்கன்னா நூல் அங்கே இந்த ஒரு ஸ்பேஸ்க்குள்ளேயே இந்த நூல் இருக்கும், எங்கேயும் போகாது, இல்லைனா எங்கேயாவது போயிடும். ஸோ ரொட்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதாவது மாட்டிக்கிச்சுன்னா இங்கே வரவே வராது. நீங்கள் ஒர்க் போடும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு அதில் 2 த்ரெட் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து ஒர்க் போட்டுட்டே இருங்க. ஸோ இது உங்களுக்கு போடும்போது ஈஸியாக இருக்கும். இதுதான் அந்த டிப். தேங்க்யூ வியூவர்ஸ், என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.